ஓம் ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमा ஹரி ஓம். இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் கடந்த முறை பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இறைவனை அடைவதற்கான ஒரு மேலான வழி, ஒரு உயர்ந்த வழியினை இந்த ஸ்லோகத்தில் போதிக்கின்றார். வீதராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாஷிதாக பகவோ ஞான தபசா மத்பாவம் ஆகதாக. ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம். அர்ஜுனா, எத்தனையோ பேர் இந்த ஞான தவத்தின் மூலமாக தூய்மையை அடைந்து அதன் மூலமாக என்னை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். ஞான வேள்வியில் முக்கியமான தகுதி என்ன பார்க்கும் பொழுது வீதராக பயக்குரோதாக, யார் ஒருவர் பற்று, பயம், வஞ்சம் போன்ற இந்த குணங்களை எல்லாம் அறவே தவிர்த்து மண்மயாக என்மயம் ஆகிவிட்டார்களோ. ஸோ குணமயங்கள் கிடையாது. இப்பொழுது மனம் எப்படி இருக்கிறது? மனம் குணத்தினுடைய வயப்பட்டு நிற்கின்றது, குணமயாக. அதிலிருந்து எடுத்து பகவான் சொல்றார் மண்மயாக. This is also very practical instructions. Sometimes we struggle to give up raga, baya, krodha. அதனால்தான் ரொம்ப முயற்சியில கூட கவனமாக இருக்கணும்னு சொல்றோம். There may be a very simple path. நம்முடைய பக்கத்திலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கும், ஒரு சாதாரண ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம கவனிக்காமல் நாம ரொம்ப கடுமையான ஒரு மார்க்கத்தை, ஒரு கடுமையான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி ராக, பய, குரோத இதையெல்லாம் விடுவதற்கு முயற்சி செய்வதை காட்டிலும், instead of putting so much efforts to give up raga, baya, krodha, instead focus your attention on the Lord. Just pay attention to the truth. See, that will take care of everything. Instead of fighting with our own emotions, rather shift your attention from the emotions to the substratum of all the emotions. உணர்ச்சிகளோடு போராடி கொண்டே இருப்பதை காட்டிலும், உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்துவதற்கு முயற்சிப்பதை காட்டிலும், எது ஒன்று உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, எது ஒன்று இயல்பாகவே தூய்மையாகவே இருக்கின்றதோ, அந்த ஒன்றின் மீது நாம் நம்முடைய கவனத்தை வைத்தால் போதும். How simple it is. இவ்வளவு உணர்ச்சிகளோடு எதற்காக நாம யுத்தம் பண்ணிட்டே இருக்கணும்? பகவான் சொல்றார் மண்மயாக. மண்மயாக மீன்ஸ் they have invested all their energy, all their attention only on me. Mam upashitaha, come what may. I am not going to look at my own actions or emotions. I am not going to fight with it. Leave it, and you just take refuge only at the feet of the Lord. Hold on to the feet of the Lord, or stay in the heart of the Lord, or keep Lord in your own heart. இறைவனுடைய பாதங்களை கட்டியாக பிடிச்சுக்கணும், இல்லைன்னா குருவனுடைய பாதங்கள், இல்லைன்னா சதா சர்வ காலம் ஹிருதயத்தில் என்ன பண்ணணும்? பகவானே நிறுத்தி வைத்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? See, this attention, shifting our attention from the lower to the higher. குருதேவ் அந்த பிஎம்ஐ சார்ட்ல அடிக்கடி சொல்வாரு, அந்த அட்டென்ஷன் எல்லாம் எங்கிருந்து? பாடி, மைண்ட், இன்டெலெக்ட், உடல், மனம், புத்தி,
இந்த வாசனைகள்ல இருந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து எங்க பண்ணணும் அப்படின்னு இந்த ஓம் அப்படிங்கிறதுல வைக்கணும்னு சொல்லுவார். See, as long as our attention is only on body, mind, intellect, உடல் மனம் புத்தியில் இருந்தா அது வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ், பொருட்கள், உணர்ச்சிகள், சிந்தனைகள் அப்படின்னு என்ன ஆகும், இட் வில் ஜஸ்ட் only run after that. Therefore a simple exercise or a simple practice is, just try to focus your attention on the Lord. Make your mind as a camera. மனசு ஒரு நல்ல கேமரா மாதிரி வச்சுட்டு, சமயத்தில் இப்பதான் எல்லாரும் போட்டோ எடுக்கிறாமே அப்படின்னு, எல்லாருக்குமே போட்டோ, இந்த மொபைல் போன் வந்தப்பறம் எல்லாருக்கும் தான் போட்டோ எடுக்க தெரியுது. See, when you want to click something, you don't look around something else. So your attention is always on the object which you wanted to take, object which you wanted to click. எதை நாம படம் பிடிக்கணுமோ அதுல தான் நாம என்ன பண்றோம், நம்மளுடைய கவனத்தை நம்ம எடுக்கிறோம். ரெஸ்ட் இந்த கேமரா குவாலிட்டியை பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க you just look at the Lord. All issues will be automatically settled up. அதனால தான் பகவோ ஞான தபசாங்கிறார். This is a simple way to reach Lord. ஞான தபசா பூதாக, அப்படியே தூய்மை அடைந்து மத்பாவம் ஆகதாக. இது ஒரு அத்வைத மார்க்கத்திலிருந்து ஆச்சாரியர் இதை எழுதியிருக்கிறார்னு நாம பார்த்தோம். ஸோ வீதராக பயக்ரோதாக மன்மய மாமுபாஷிதாக டாக்ஸ் அபவுட் தி பியூரிட்டி ஆஃப் மைண்ட். பகவோ ஞான தபசா பூதாக மத்பாவம் ஆகதாக டாக்ஸ் அபவுட் தி கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ். ஸோ வெதர் இட் இஸ் பியூரிட்டி ஆர் இட் இஸ் கிளாரிட்டி, அது மன தூய்மையாக இருக்கலாம் அல்லது புத்தியினுடைய ஒரு தெளிவாக இருக்கலாம். அந்த தூய்மையும் தெளிவும் எந்த ஒரு விஷயத்தின் மீது நாம் கவனத்தை வைக்கின்றோம், எதை நாடுகின்றோம், நம்முடைய நாட்டமானது எதை பொறுத்து இருக்கின்றதோ அம்மட்டே நம்முடைய தூய்மையும் நம்முடைய தெளிவும் இருக்கும். நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் உலக விஷயங்களிலேயே இருந்தால் மனம் அந்த அளவிற்கே தூய்மை அடையும், அந்த அளவிற்கே புத்திக்கு ஒரு தெளிவு இருக்கும். நம்முடைய கவனத்தை ஒரு உயர்ந்த விஷயத்தில் வைத்தோம் என்றால் மனம் இயல்பாகவே தன்னுடைய தூய்மை நிலையை அது அடைந்துவிடும். புத்தியில என்ன பிறக்கும், புத்தியில ஒரு தெளிவு பிறக்கும் என்பதற்காக பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். So there is only one effort. The effort is to shift our attention from the lower to the higher. See, this can be practiced for all the 24 hours. 24 மணி நேரம் என்ன பண்ணலாம், இதை நம்மளுடைய கவனமாக இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பேசுறது, நடந்துக்கிறது, எல்லா விஷயத்திலையுமே நாம எப்படி இருக்க வேண்டும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஒரு கேள்வி ஒருவர் எழுப்பினார்னு போன தடவை பார்த்தோம். பகவான் மன தூய்மை அடைந்தவர்கள், ஞானத்தவம் செய்தவர்கள் மட்டுமே உன்னை அடைகின்றார்கள் என்றால், are you not then partial? So what about other people who who doesn't perform this austerity of knowledge, ஞான தபம் செய்யாதவர்கள், இல்லைன்னா இன்னும் அறியாமையில் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் உன்னை அடைய முடியாதா? தூய்மை அடைந்தவர்கள், ஞானத்தவத்தை செய்பவர்கள் மட்டுமே உன்னை அடைகின்றார்கள் என்றால், see, not all people cannot reach you. சாத்தியமே இல்லையே அப்படி பகவான் சொல்றார். இல்லை இல்லை, எல்லா மனிதர்களும் என்னை அடைவதற்கான வழி ஒன்று இருக்கின்றது. இந்த 11வது ஸ்லோகம் பகவான் பொதுவாக சொல்கின்றார். நல்ல ஸ்லோகம் இது கூட, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்னும் கொஞ்சம் அமைதியாக இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் உற்று நோக்கினார், even in our day-to-day transactions, see, when we interact with the world, when we relate to the people, எவ்வாறு இந்த உறவுகளை, இந்த உலகத்தினோடு இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை எல்லாம் சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லும். ரொம்ப கவனமாக படிக்கணும். We can establish a perfect contact with this world and worldly people. எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ஸ்லோகம். அது பொதுவாக பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னு பார்ப்போம். ஏயதா மாம் பிரபத்யந்தே தான் ததைவ பஜாம்யகம்
मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः। ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथा एव भजाम्यहम्। तो मां प्रपद्यन्ते, what is the first statement? Bhagavan says that those who worship me, approach me, or surrender to me. என்னை அடைபவர்கள், என்னிடத்தில் சரணடைபவர்கள், என்னை வழிபடுபவர்கள். ஸோ எவ்வாறு வழிபட வேண்டும்? பகவான் சொல்றார், ஏ யதா மாம் பிரபத்தியந்தே. தட் ஏ யதா இஸ் a very important word. ஏ யதா மீன்ஸ் whichever manner, அது எந்த முறையாக இருக்கட்டும். ஸோ நோ ஸ்பெசிபிக் path to reach the Lord is given in this sloka. Now, whichever path you may choose to walk, you may choose to reach me. எந்த ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து என்னை அடைவதற்கு அவர்கள் முயற்சித்தாலும் பரவாயில்லை. It is one meaning of ஏ யதா is that. ஸோ ரெண்டாவது என்ன, இன்னொரு அர்த்தம் என்ன, ஆச்சாரியம் ஏன பிரயோஜனேன. அப்படி ஒன்று எந்த முறையாக இருந்தாலும் சரி, விச் எவர் மேனர். தி செகண்ட் ஒன் இஸ் வாட் எவர் தே ரிக்வயர். ஏன பிரயோஜனேன, எந்த பிரயோஜனத்திற்காக. புரியுறது உங்களுக்கு? ஏ யதான்னா எந்த முறையாக இருக்கலாம், விச் எவர் மேனர் ஆர் வாட் எவர் தே ரிக்வயர். ஏ யதா, வாட் தே வாண்ட். அதனால ஏன பிரயோஜனேன. ஆச்சாரியார் நல்லா எழுதியிருப்பார், எத் பலார்த்தினாட், எந்த பலனை அவர்கள் கருத்தில் கொண்டு, எதை அடைய விரும்பி, இன்னும் டிசைரிங் டு அச்சீவ் சம்திங், அப்படி வாட் எவர் மேபி தேர் டிசைர், அவர்கள் எதை அடைவதற்கு விருப்பப்பட்டாலும் கூட. இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அப்படி அது எந்த வழியாக இருக்கலாம், எந்த மார்க்கமாக இருக்கலாம், எந்த முறையாக இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை கருத்தில் கொண்டு கூட அவர்கள் வரலாம். இல்லைன்னா ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஆசைப்பட்டு. ஏ யதா, God did not specify anything. Any desire, anything they want, அதை மனதில் கொண்டு மாம் பிரபத்தியந்தே, அவர்கள் என்னை வழிபடுகின்றார்கள். அவர்களுக்கு என்ன சொல்றார் பகவான்? தான் ததாயேவ அகம் பஜாமி. ஏ யதாவுக்கு ஜஸ்ட் பாருங்க, தான் ததாயேவ, அவர்களுடைய அந்த விருப்பங்களை அல்லது அவர்கள் நடக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தை, அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதையை, அவர்களுடைய அந்த ஒரு ஆசையை, அவர்களுடைய அந்த ஒரு பிரயோஜனத்தை அகம் பஜாமி. பஜாமி அகம் மீன்ஸ் ஐ சர்வ் தம் இன் தி சேம் வே. அவர்கள் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்றார்களோ என்னை அடைவதற்கு, என்னை வழிபடுவதற்கு, அந்த மார்க்கத்திலேயே நான் அவர்களுக்கு உதவுகின்றேன். அல்லது எதை விரும்பி அவர்கள் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய அந்த ஒரு விருப்பத்தை மட்டுமே நான் பூர்த்தி செய்கின்றேன். See, Lord is very clear. See, very measured ways. Now, from this, what we can understand when Lord says, "Tan tata eva bhajamyaham," means I respect their path. Bhajamiங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? I respect their path. Then he says, I respect their desire. அவர்கள் எதை விருப்பப்பட்டாலும், இது கீழான ஆசை மேலான ஆசைலாம் இல்லை. வாட் எவர் தே டிசைர், ஐ ரெஸ்பெக்ட் தேர் டிசைர். தான் ததாயேவ பஜாம், இன் தி சேம் மேனர் ஒன்லி சர்வ். அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதையே நான் கொடுக்கின்றேன். முதல்ல என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் ஐ ரெஸ்பெக்ட், அவர்களை நான் மதிக்கின்றேன். ஏன்னா இது ரொம்ப அவர்களுடைய ஆசையெல்லாம் உயர்ந்ததாக இருக்கின்றது, உங்களுடைய ஆசைகள்லாம் குறைந்ததாக இருக்கின்றதுன்னு. Just like ordinary human beings, Lord doesn't evaluate, Lord doesn't try to judge all our desires. He says that whichever desire, whatever you desire, I serve your desire in the same manner in which you desire. நீ எப்படி ஆசைப்படுகின்றாயோ அவ்வாறே உனக்கு நான் அதை வழங்குகின்றேன். So, one I respect, second I give. அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் ஷுவர், நமக்கு உறுதியாக ஒன்று என்ன தெரிகின்றது? இறைவனை இடைவிடாது ஒன்றை வேண்டி வழிபட்டோம் என்றால் அதை இறைவன் கொடுக்கின்றார்னு ஒரு உத்தரவாதம் இதுல தெரியறதா இல்லையா?
அப்ப நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ இதையெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்து இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்தால் இறைவன் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூ சூஸ் யுவர் டிசைர். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆசைகளை இறைவனிடத்தில் விண்ணப்பித்தால் அந்த ஆசையை மதித்து அதற்கு பகவானே ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டு நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அந்த ஆசையை நாம் எவ்வாறு ஆசைப்பட்டோமோ அவ்வாறே நான் பூர்த்தி செய்கின்றேன். ஐ வில் நாட் டிசப்பாயிண்ட் எனிபடி இன் எனி வே. யாரையும் டிசப்பாயிண்ட் பண்றதே இல்லைங்கிறாரு. சப்போஸ் இஃப் யுவர் டிசைர் இஸ் சோ ஸ்மால், வாட் கேன் ஐ டூ? You desire only for ordinary things, I respect you with only that result. It is up to you to desire. But knowing my capacity, knowing my ability, what I can offer, you should desire. See, என்னால் எதை கொடுக்க முடியுமோ எதை வழங்க முடியுமோ என்று கொடுப்பவருடைய சாமர்த்தியத்தை கொடுப்பவருடைய திறமையை கருத்தில் கொண்டு ஆசைப்படுவது என்பது it is our wisdom. Suppose if we desire only for petty things to the Lord says that I respect it. So ஒன்னு வந்து தெளிவாக தெரிகிறது. He respects, he gives, he doesn't disappoint. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அதிகமாகவும் கொடுப்பதில்லை குறைவாகவும் கொடுப்பதில்லை. ஸ்தான்ஸ் ததாயேவ. எப்படி ஒரு டெய்லர் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாரு, கரெக்டா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாரு, ஏன்னா ஒரு கை காலெல்லாம் வச்சு கரெக்டா தச்சு கொடுப்பாரோ அப்படின்னு அக்கார்டிங் டு தி desire. He takes the measurement of your desire. Then exactly என்னது he shows you. அப்புறம் இது லூஸா இருக்கு இது டைட்டா இருக்குன்னா இதுதான் your measurement என்ன பண்றாரு, he just shows your measurement. அப்ப here this sloka Lord talks to us as an ஈஸ்வரா. ஈஸ்வரா என்ன பண்றாரு, கர்மத்தினுடைய பலனை நான் வழங்குபவன். I do not interfere with your desire. If you desire for noble things, I will fulfill your desire. If you don't desire for a noble things, there also I will fulfill your desire. I am here only to fulfill your desire. What a promise. Paramatma is there just to fulfill the desire. அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணரிடத்துல போகும்பொழுது கூட யாருக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. உனக்கு நான் வேண்டுமா இல்ல என்னுடைய நாராயண படை வேண்டுமான்னு கேட்டாரு. அதுதானே கேட்டாரு. டு யூ வாண்ட் மீ ஆர் யூ வாண்ட் மை ஆர்மி? ஏகதா மாம் பிரபத்தியந்தே தான் சிதைவ பஜாமியம். ஆனா யாருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். யார் எந்த ஆசையோடு வந்தாலும் அவர்களுடைய ஆசை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஐ டு நாட் சென்ட் தம் எம்டி ஹேண்டட். வெறும் கையோடு நான் யாரையும் திருப்பி அனுப்புவது கிடையாது. No, we have to be extremely careful. Here, Lord has no choice. He says that if you desire something, as the universal Lord, as an Ishvara, even I am bound to fulfill your desire. See, I have no other choice. Whether to fulfill your desire or not to fulfill your desires, I have no choice. Even நமக்கு நம்ம வேலை செய்யறோம், முதலாளிகிட்ட வேலை செய்யறோம்னா அந்த முதலாளி கூட நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. The boss may not, fulfill all your desires. He can act based on his own likes and dislikes. அவருடைய ராகத்வேஷங்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள், he can act according to his mood. Here Lord says that, see, I am a universal father. I am the Ishvara. My actions are not prompted by any raga or dvesha. My actions are not prompted by any mood. So you just desire, I just give it. See, my job is only to supply your demand. See, demand and supply. And here, the Ishvara also has no choice. Is there any freedom for Ishvara? Therefore, we have to be extremely careful, because whatever you desire, I don't interfere. I don't try to change you. I don't try to correct you also. உன்னுடைய ஆசைகளை நான் மாற்றுவதற்கு கூட நான் I will not take any effort. Suppose you desire for some ordinary pleasure, I will sanction those pleasures. Suppose if you desire to kill somebody,
I will give you, I will motivate. I will give you tremendous motivation. I will give you energy. All that I will give you. புரியுறது அவங்களுக்கு? Then Ishvara is there just to fulfill our desires. Then what type of Ishvara he is, we may ask. So Ishvara doesn't interfere with all our actions. That is how the design is. But if you look up to him as a guru, if you ask him for guidance, sometimes we only desire it, but we don't look up to them. We don't look up to them. ஒரு கடையில போய் ரூபாயை கொடுத்தா அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடைக்காரர் அதுல என்ன கேட்கிறோமோ அதை தான் கொடுப்பாரு. அதுக்கு மேல அவர் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். அப்படி even here, if you desire something, Lord gives you back. But suppose if you look up to him for guidance, if you look up to him for some kind of purification, if you ask him, Lord, I don't know, these desires are there, இந்த ஆசைகள் எல்லாம் எனக்கு வருகின்றது, இந்த தேவைகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது, இந்த ஆசைகள் நியாயமான தெரியல, இந்த தேவைகள் எல்லாம் அவசியமான எனக்கே தெரியல. See, even I myself, I am in a confusion. Why don't you guide me? Suppose if you appeal to him, then he will act as a guru. அவர் குருவாக இருப்பதற்கும் இறைவன் குருவாக இருப்பதற்கும் இறைவன் இறைவனாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. When you seek his advice, he will intervene. அவர்தான் அப்ப என்ன ஆகுறது, அவர் குறுக்கிட்டு நம்முடைய ஆசைகளில் இருக்கக்கூடிய குறைகளை, நம்முடைய ஆசைகளில் இருக்கக்கூடிய தோஷங்களை ஒரு குருவாக அவர் நிவர்த்தி செய்வார். இல்லைன்னா என்ன அர்த்தம், தான் சதைவ பஜாமியம். அழகான ஸ்லோகம் பாரு, ஏயதா மாம் பிரபத்தியந்தே தான் ததா ஏவ பஜாமியம். ரொம்ப அழகாக இருக்கிறத தான் ததா ஏவ பஜாமியம். ஐ ஜஸ்ட் டூ. நான் ஏற்கனவே சொன்னேன், லார்ட் இஸ் லைக் அ மிரர். நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோன்னு என்ன ஆகுது, that mirror only reflects. Now we should also understand from this sloka, Eyata Mam Prabhadyante nu sollum பொழுது, see, it talks about the free will of human beings. அதனால தான் ரெண்டாவது லைன்ல மனுஷியாகான்னு இருக்கிறதா இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. This sloka is specifically told only for human beings. This is not for anybody else. அதனாலதான் மம வர்த்மான் வர்த்தந்தே மனுஷியாகான்னு சொல்றாரு, சர்வேன்னு சொல்ல, எல்லாரும் சொல்லல. This instruction is not for others. These instructions are all for only human beings. Therefore, Lord says, மனுஷர்களுக்கு என்ன இருக்கிறது, ஏயதா மாம் பிரபத்தியந்தே means there is a free will. Everybody has got free will. இந்த ஸ்லோகத்துல வாட் இஸ் பிராரப்தம், வாட் இஸ் ஃப்ரீ வில், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ரொம்ப ஆழமாக, ரொம்ப நுணுக்கமாக, in a very subtle way, Lord has expressed. As a human beings, do we have free will or not? அப்படின்னு கேட்ட Lord என்ன சொல்ற, there is a free will to exercise. Then what is prarabdha also we should know. There is a free will. I do not interfere with anybody's free will. As a human being, as the jivas, how to act, how to relate ourselves with this world, there is a tremendous free will. Then we should be extremely careful. Then we should know how to exercise that free will. You got it? When Lord says, Eyata Mam Prabhu, Eyata nale free will, there the free will comes. So I give that, choice to all the human beings. Now, what you want to choose is up to you. You decide. Then we must make very conscious choices in our own life. Since the free will is given to us, we have to be extremely careful sometimes. Another democracy or பெரிய problem பாருங்க. In democracy, everywhere there is a freedom. When too much freedom is given, how to exercise that freedom, that we should know, we should understand. We should not take anything for granted. Sometimes too much freedom is given. We do not know how to use that freedom, and we take everything for granted. Another, to the extent, great people also, பெரிய பெரிய மகாத்மாக்கள் தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ரொம்ப சுதந்திரங்கள் எல்லாம் கொடுப்பது கிடையாது. Because we don't know
how to behave them. ஒரு குரங்கே இருக்கிறது, நீங்க அந்த குரங்கு அப்பப்ப என்ன பண்ணணும், தட்டி 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 வச்சாதான் அது இருக்கும். அப்படி நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த குரங்குக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து பாருங்க, அடுத்து அந்த குரங்கு எங்க உட்காரும் அப்படி, then it will cause you all kind of disturbance. See, our desires also like that. See, we have no control over our desires, and your own free will turns into your prarabdha. அதுதான் எதுவாக மாறுகின்றது, பிராரப்தமாக மாறுகின்றது. Now, up to this is free will. உங்களுடைய free will இருக்கின்றது. Then Bhagavan says, Tans tata eva bhajam yaham. But நாமே ஒரு, suppose you cannot desire, but you can only desire. You can exercise your free will, but somebody else applies. The result is given by someone else. So the person who is, granting us the result, நமக்கு யார் ஒருவர் பலனை கொடுக்கின்றாரோ அந்த பலனை கொடுப்பவருக்கும் என்ன இருக்கும், ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஃப்ரீ வில் இருந்தா, he will also have his own free will. Even though I told he has no choice, he gives everything. See, how to give, when to give, it is all depending upon his free will. சின்ன உதாரணம் சொல்றேன். நல்ல இந்த ஸ்லோகத்தை நல்ல கவனிங்க. ஏன்னா இதுல ஃப்ரீ வில் என்ன, பிராரப்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். because this is not written in books or commentaries, therefore I am trying to take more time. When you say ஏயதா மாம் பிரபத்யந்தே, suppose கண் இருக்கு, கண்ணு சொல்றது ஏயதா மாம் பிரபத்யந்தே தான் சதா ஏவ பஜாமியம். ஐஸ் கேன் சே தி ஸ்டேட்மெண்ட். ஒரு தலையாட்டுங்க, கண் இதை சொல்ல முடியுமா? ஏயதா மாம் பிரபத்தியந்தேன்னு, யார் யார் இந்த கண்களின் மூலமாக எதை எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, கண் என்று தான் ததா ஏவ பஜாமியம், ப்ரொவைடட் அவர் கண் இருக்கணும், அவ்வளவுதான். See, you are blessed with this eyes. Eyes says that whatever you want to see, you can see any damn thing in this world you want to see. I will not interfere with your freedom. Is it clear or not? Yedamam prabhadyante tan sadaiva bhajamyaham. But then there is a free will. Or a free will on there is a free will to see. Then there is a demand in the mind. Eyes are only supplying the demand. Now you cannot control the eyes. You need not control the eyes also. You cannot control, you need not control your eyes also. Control must be exercised only in the mind. I should decide what I wanted to see, what I don't want to see. Now, to the extent eyes also has got its own free will. Then our own desire also has got free will. இங்க ரெண்டு இடத்துல என்ன இருக்கிறது, சுதந்திரம்ங்கிறது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களை எடுத்துங்க. காது என்ன சொல்றது, ஏயதா மாம் பிரபத்தியந்தே தான் சதேவ பஜாமியம். என்ன அழகு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். Then ultimately mind also says Eda Mam Prabhadyante Stansadeva Prajamyam. Whatever you decide to think of it, I am only thinking. My job is to think. My job is not to decide. Then whatever intellect decides, that is thought by the mind. Then above the intellect also says that even I don't want to decide of it. So whose sankalpa it is? It is ultimately it is the sankalpa of the jiva. So ultimately everything is boiling down only to our sankalpa. Then in order to fulfill that sankalpa of the jiva, mind, intellect, all the senses and the whole world is waiting outside to fulfill only our sankalpa. So whether it is a good sankalpa or bad sankalpa, அதனால பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல எடுத்த உடனே எதோட ஆரம்பிக்கிறோம்? எடுத்த உடனே ஆவாகயாமின்னு ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆச்சமனம் பண்ணோன்னா முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னு, முதல்ல பண்றது என்ன அர்த்தம், மம பார்த்த சமஸ்த துர்ஷீத்வரஷி பரமேஸ்வர பிரீத். We start our life with the sankalpa. This sankalpa is called free will. It is so natural. Now you have made a sankalpa to decide Gita. It is your own sankalpa. It is your own free will. So if you want, you can attend any day. If you don't like, you can freely, you can walk away.
from this class. That free will is given. Now, where is the prarabdha? How we should understand? See, நமக்கு ஒரு free will இருக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு கூட என்ன இருக்கிறது? கண்ணுக்கு ஒரு free will இருக்கிறது. Just as the world is respecting your free will, we should respect the free will of the world. Suppose our demands are, little more, little unpractical. Sometimes we wanted to hear through eyes. That is our problem. நமக்கு கண்களின் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்களினால கேட்கணும்னு நினைக்கிறோம். Lord says, no, no, no. Sorry, brother. You don't have any free will to listen through your eyes. Your eyes are made only to see it. Whatever you want to see, you can see it. But you through your eyes, you can only see it. Through your eyes, you cannot hear it. There is a prarabdha. So the universe also, there is a perfect order. Our problem is we will desire. We have to, anything we want, we desire, but we want to fulfill all those desires without respecting the free will of this world. Whichever way we wanted to fulfill our desires, we want to fulfill, then we get disappointed. Now, if you try to hear through your eyes, what will happen? Is it possible? This is what we have been attempting in our life. We are trying to control everybody. We dictate that from today onwards, I am just changing all your portfolio. Today onwards, eyes only will listen. Ears only will save. Only my skin is going to, just smell everything. Is it possible? See, there are certain possibilities. Then there are certain impossibilities. That is the beauty of this world. No, பிராரப்த என்ன அர்த்தம்? பிராரப்த கண்ணுனால என்ன பண்ண முடியும்? கண்ணுனால பார்க்க மட்டும்தான் முடியும். அவ்வளவுதான். So then we should respect the free will of this world also. See, this is such a beautiful verse. Then we cannot, you can desire, but your desires, அதுலயே என்ன இருக்கணும்? There must be some, our desires also must be very sensible. அதுக்காக நம்ம கண்ணு மூலமா கேட்கணும்னு நினைக்க முடியாது, காது மூலமா பார்க்கணும்னு நினைக்க முடியாது. இந்த உதாரணங்கள் சொல்லும் பொழுது நமக்கு எளிமையாக புரியும். ஆமாமா, கண்ணுனால பார்க்க முடியாது, கேட்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது, காதுனால பார்க்க முடியாதுங்கிறது தெரியுது. But when it comes to some worldly desires, there we are not able to apply this wisdom. There we will try to, do which is not possible. எது நம்மளால முடியாதோ அதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். We will try to bend this world. நாம் இந்த உலகத்தை எடுத்து வளைக்கணும்னு பார்க்கிறோம். It is impossible. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கணும். You can desire anything, but to fulfill that desire, there is a certain instrument, there is a method. Using that instrument, using that method alone, you can fulfill those desires. இப்ப நீங்க சொல்லலாம், ஏதாமாம் பிரபத்தியந்தே தான் சதைவ பஜாமியகம் அப்படின்னு பகவான் சொன்னாரு. ஆனா நான் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன், ஆனா பகவான் என்ன பண்ணல, இதையெல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணலையேன்னு. Wherever you feel, whenever you feel your desires are not fulfilled, please understand, somewhere you have disrespected the free will of the functioning of the world. எங்கே என்ன அர்த்தம்? There is a desire, ஆனா அவுட்புட் வரலன்னா என்ன அர்த்தம்? Suppose you put so much effort. If you have not achieved any success, remember this instrument, then you have tried to hear through your eyes. Somewhere you have not respected, the functions of this world. We have not respected the instruments. We have not used proper method to fulfill that desire. Not just desiring mattumella. There is a desire, then there is an instrument, there is a method. You follow that method, employ only that instrument to fulfill that particular desire. Lord says that through that method, through that instrument, I will fulfill your desire. Many times when we don't, what do you say? அதிக நேரங்கள், அநேக நேரங்களில் ஒரு ஆசை எதனால் பூர்த்தி அடையவில்லை? Why our desires are not fulfilled? When Lord promises that I will fulfill, but my desires are not fulfilled.
That means what? Somewhere, employing that instrument or following certain methods, we have failed to use it properly. அது சரியாக பயன்படுத்த நாம் தவறிவிட்டோம். அதனால understand the functions of the world also. Then your desires will be fulfilled by the Ishvara. Suppose if you want to interfere the Lord with your desires, if you appeal to him, if you want him to correct, certainly he will correct. Certainly he will interfere with our desire. Then he takes the stand of a guru. அப்ப அவர் குருவாக இந்த ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க, ஏயதா மாம் பிரபத்தியந்தே தாந்ததேவ பஜாமியம் எங்கேயாவது எழுதி வைங்க. See, he talks about simple interpersonal skills. எப்படி இந்த உலகத்தோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், ஹவு டு ரிலேட் டு திஸ் வேர்ல்ட். சிம்பிள் ஏதா மாம் பிரபத்தியந்தே ஸ்தான்ஸ்ததைவ பஜாமி. யார் யார் நம்மோட எப்படி எப்படி பழகுகின்றார்களோ அதே மாதிரி அவரவர்களோடு அப்படியே பழகிட்டு போக வேண்டியதுதான். டோன்ட் ஹேவ் வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் பீப்புள். ஏதா மாம் பிரபத்தியந்தே, யார் யார் நம்மோடு எவ்வாறு பழகி, if somebody loves you, just reciprocate that love to them. யாரெல்லாம் நம்மை நேசிக்கின்றார்களோ அவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. உடனே ஏதா மாம் பிரபத்தியந்தே, டோன்ட் ரைட் யுவர் ஓன் கமெண்ட்ரி. அப்ப யாரெல்லாம் நம்மை வெறுக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நாம் வெறுக்க வேண்டும். ஏதா மாம் பிரபத்தியந்தே ஸ்தான்ஸ்ததைவ பஜாமியகம்னு பகவான் சொல்லியிருக்கிறார். Don't quote that way. Don't write commentary that way. If somebody doesn't like you, somebody doesn't want to see you, somebody wants to avoid them, give them that freedom. Let them avoid. So what? You need not sit and brood about people. If they are interested, people are interested, let them come. If they are not interested, let them not come. Respect their free will. Don't impose yourself on them, and don't allow anybody to impose their desires on your head. How beautiful it is. Ye yada mam prabhadyante stansadeva bhajamyaham. கண் எப்பவுமே பாரு பாரு பாருன்னு எதை, is there any demand from the eyes to see it? But whenever you want to see, the eye is ready to see it. அதே மாதிரி if somebody wants to come, let them come. Somebody doesn't want to come, let them not come. Why do you worry about all these things? Somebody loves you, just love them. Somebody wanted to avoid you, just stay away from them. Give them that joy of avoiding us, no problem. So what? What are you going to do? This is how yeta mam prabadyante tansadeva bhajami. Just respond to this world. How beautiful it is. Just respond. The way in which the world is responding to you. இந்த உலகம் எவ்வாறு நம்மிடம் நடந்து கொள்கின்றோம் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, அவ்வாறு இந்த உலகத்தில் நடக்கும். If somebody is indifferent, you also just be indifferent. But we are always other way around. Now, any relationship, I always compare this with an pot. அது ஒரு பானையோட தான் நான் சொல்லுவேன். அதை நீங்க தலையில தூக்கி வச்சுக்க வேண்டாம், அதை நீங்க போட்டு உடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. You need not break that pot. You need not keep that pot on your head. அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்றாங்க, nobody is invited, all are welcome, nobody is invited. How beautiful statement. One statement will make all our life so joyful and so simple. Don't impose your personality on anybody else. Give them the free will. The problem why relationship gets strained, too much of expectation. We want everybody to fulfill our expectations. When somebody expects from us, then we are totally indifferent for us. When we have expectations, we want other people to fulfill that expectation. When somebody expects something from us, then we want to just avoid from our own responsibility. We don't mutually reciprocate each other's demand. Lord says that I respect every person. Yeta mam pravadyante tansadeva bhajami. எவ்வளவு அழகாக இருக்கிறது. See how beautifully this sloka is. No, this is one part of this sloka. That you will never forget this sloka in your life. So நாளைக்கு யாராவது பேசலன்னா
ஸோ ஜம்முன்னு ஏதாமாம் பிரபத்தியந்தே தான் சதேவம் ஒன்றையே போய் நீங்க போய் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். எல்லா விஷயத்திலையுமே அப்படியே இருங்க. இட் இஸ் வெரி குட். யூ ஜஸ்ட் ரெஸ்பாண்ட், யூ ஜஸ்ட் பி லைக் அ மிரர். ஆஃப்டர் சம் டைம் யூ வில் ரியலி பிகம் அ மிரர். See, then you will understand this world is nothing but a reflection. It is not reality. When you know how to remain only like a mirror, just reflecting everything, rejecting nothing. When you stay as a mirror, one day you will understand the world is not a reality. The world is just a reflection. Then the slogan, Vishwam Darpana Drushyamana Nagari Tulyam Nijantargatam Pashyannatmani Mayaya Bhagirivo Bhutam Yata Nidraya. Maya is the biggest mirror. It reflects everything. Now, this is the first line. Just be like a mirror. Now, the second line, Adhanuடைய continuation. When Lord says, Yeta Mam Prabhadyante, Tans Tata Eva Bhajamyaham. Now, who laid all these rules? Bhavan says that, Mama Vartmanu Vartante, Manushya Partha Sarvisha. Ye Partha. Mama Vartma Anuvartante. See, the Mama Vartma Anuvartante kuda கொஞ்சம் கவனமாக படிக்கணும். But you have plenty of translations. See, one is reading a translation is difficult. Different, sorry, not difficult. Reading a translation, Bhagavad Gita ஸ்லோகங்களுடைய translation படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. See, sometimes out of experience, over the period when you teach, out of experience or over the period when you listen to Bhagavad Gita, you look at that slokas. Then it will give you a different kind of perception, a different kind of understanding it will give. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கமெண்ட்ரி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த கீதையினுடைய ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரியும். Now general translation என்ன? மம வர்த்மா அனுவர்த்தந்தேனா, ஏன்னா everyone follows only me. Whichever path they choose, அவர்கள் எந்த வழியை பின்பற்றினாலும், அவர்கள் எந்த ஆசையை தேர்ந்தெடுத்தாலும், மம வர்த்மா means marg, my path. Ultimately, they only tread my path. Ultimately, they are coming to me only. See, not just ஞான தபஸ் செய்கிறவர்கள் மட்டும் இல்லை. ஞான தபஸ் இருந்தா they come back to me quickly. Suppose all the people have started their journey towards the destination. The destination is me. But some people take the quickest route. They wanted to reach me fast. They take a flight. They come to me. Jnana tapas is like just taking a flight and reaching the Lord in no time. I always call it as Vihanga Marga. Vihanga Marga, the bird's route. Then I also told there is a Pipilika Marga. No, the other people take the path of the ant. They will slowly crawl. They will wanted to fulfill all every desire. They think that they are born only to fulfill every desire in the world. They have decided. They have made a sankalpa. No. I have taken, God has given me this birth, not for taking the flight route and all. I will take only, I just walk. I will. சில பேர் சாப்பிட்டு உட்கார்றது தெரியாது, சாப்பிட்டு எழுந்திருக்கிறது தெரியாது, 2 நிமிஷத்துல சாப்பிட்டுருவாங்க. When I was doing this brahmachari course under, people, they are afraid of sitting with me because I just finished it in 2 minutes. I can't eat more than that. But there are some people, they eat for 45 minutes, 1 hour. ஆமார உட்கார்ந்து என்ன அர்த்தம்? நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு தான் என்ன பண்ணுவாரு? They will. அந்த சித்தபாரி டைனிங் ஹால்ல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, பேசாம சாப்பிடுங்கன்னு, அப்சர்வ் சைலன்ஸ் இன் டைனிங் ஹால் போட்டுருக்காங்க. But nobody pays attention to the instructions. And everybody goes and as a group only. அங்கேயே என்ன பண்றாங்க? வெளியில தான் ஒரே கூட்டமா தான். அங்கே அதே 4 பேர் 5 பேர் அந்த போர்டுக்கு கீழே உட்கார்ந்து அப்படி அப்சர்வ் சைலன்ஸ் while eating போட்ட சல. And ultimately I have to, I received so many messages from the people administrate the ashram. What kind of devotees Swamiji you brought here? They can't even observe silence
In the Annakshetra also, if they are talking like this, what kind of spiritual sadhana they do? Because we don't follow the instructions. So some people follow the instructions. Some people don't follow my good advice. Lord says it. But ultimately, whether this fellow follows or not, one day or other, mama vartma anuvartante. இதுதான் என்னை அடைவதற்கான வழி. They can choose any path. எந்த மார்க்கத்தில் again பாருங்க, ரெண்டாவதும் free will தான். It also talks about free will. Whichever path you choose. See, we don't force anybody to follow a particular path. This is the beauty of the Hindu religion. This is the Sanatana Dharma. If you think that only if you follow only my path, if you worship only my God, if you follow only my religion, you will be saved. Otherwise, you will not be saved. We don't say that. We don't say that. You follow any path. See, gives எதேச்சசி ததா குருன்னு பின்னாடி சொல்ல போறாரு. எதேச்சசி ததா குரு. இங்கேயும் பகவான் என்ன சொல்றாரு? Mama Vartman Arumurtate. See, ultimately, whether they path karma, bhakti, jnana, yoga, so whatever it may be, they ultimately reach only me. I don't insist people to follow one particular path. It is said, Ekam Sat, Vipra Bahuta Vadanti. See, in Greek mythology, if you read, there is something called, I think, pro-Christian burden solvaர்கள். So pro-Christianism, it is called pro-Christian burden. I've heard about, there is a great story of it. Greek mythology, இந்த கதை வரும். There was a thief. இது ஒரு கதை. ஒரு திருடன் ஒருத்தர் இருப்பார். அவன் எல்லாரையும் பிடிச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா, he will have ஒரு ஸ்டாண்டர்ட் பெட் ஒன்று இருக்கும். ஸோ அதுல படுக்க வைப்பான். சப்போஸ் நீ உங்களுடைய உயரம் வந்து அந்த பெட்டை விட அதிகமா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு, he will just chop off your legs. உங்க காலை வெட்டிடுவான். See, you should exactly fit into that bed. It is called pro-Christian bed. So it is in Greek mythology. Suppose if you are short, he will just pull you to see that he fits, your palm into that bed. So many religions, they already have they have a standard bed. They have a standard set of instructions. You have to fit into that instructions. Hinduism, it gives you so much of freedom. So much freedom. So generally people, they have their own standard. Follow my standard. But Hinduism doesn't say that you follow. அதெல்லாம் சொல்றதே கிடையாது. எவ்வளவு பேர் எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறோம் பாருங்க. ஜனங்கள் கூட பாருங்க. Even relationshipல கூட பாருங்க. Many people are like that. They already they have fixed ideas, fixed thoughts. Whether it is husband or wife or children, they put everybody in that bed and they will, try to fix them. How can this is a pathetic way of living with no understanding. You already fixed ideas. You already framed a lot of opinions about people, and you wanted everybody to follow only you, fit into your own fancies. We have different fancies. We want everybody to fit into our own fancy world. This is the problem. Now Krishna says that, beautifully says, Mama Vartma Anuvartante. Say, let them follow any path. Let them take their own sweet time. There is no hurry. If they want to reach me quickly, Bhagavo Jnana Tapasa Bhutaha Madbhavam Akat. Or let them, whichever emotions they follow. Now, in our own religion, first இறைவனை அடைவதற்கான வழி இன்னொரு மீனிங் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். First என்ன சொல்றாரு, என்னை அடைவதற்கான, there are so many forms are given. There are so many names are there. And people emotions, மனிதர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் கூட எப்படிப்பட்டது, பலதரப்பட்ட விதமான உணர்ச்சிகள். ஆனால்தான் in Hinduism, how many ways are there அப்படின்னா, how total take the population. Each one follows their own way. Even though here we are all listening, but everybody follow their own way. We cannot insist. We cannot insist. So somebody, wanted to worship Lord.
with Putra Bhava. Bhavamna theriyirudha. Bhavamna, there is an emotion. We use our own emotions as an instrument to reach the Lord. So many people are too emotional. Sometimes when it comes to God also, worship also, sometimes people are very emotional. Somebody came and told me that, Swamiji, why do you refer Jai Krishnamurti to people? You should not do it. We don't expect you from that. I said, what is your problem? No, he doesn't accept our God. He doesn't accept our scriptures. He doesn't accept any guru. He doesn't accept any. He is totally against Hindu religion. I said, so what? You don't follow him. Jai Krishnamurti is not meant for you. I simply said there are so many paths. You are such an emotional person. You wanted to relate to God with form. You wanted to have all these kind of emotions. Fine, you don't read it. Jai Krishnamurti is not for you. Jai Krishnamurti is not for you. Now, who will advise Jai Krishnamurti? He asked. No, nobody can advise. But Lord already said, Yeta mam prabhadyante tan sadeva bhajamyahami. Why do we interfere with other people's emotions? If they want to have Guru, let them have Guru. Lord will tell Jai Krishnamurti, you don't worry. Lord says that, what is your problem? If people want to have, let them have Guru. If they want to follow, let them follow scriptures. Lord already said, he has given answer, na buddhim vichalayet. Ajnanam karma sanginam. In third chapter, he said, Ajnanam karma. If people wanted to have form, let them have form. If people wanted to have Guru, why totally against all these institutions? See, then we should also understand, even these great masters, these people, they are not against the system, they are not against the scriptures, they are not against all. Only thing, the exploitation in the name of all these things. See, more than in any field, if you understand, religious exploitation in religion is more sometimes. The faithful people's faith is exploited by the leader, those who lead. Religious leaders exploit the faith of the devotees. Suppose this is very carefully, I have to give this example. Otherwise, then the whole attempt to explain misfires. Now, Putra Bhava, we can understand. Some people, Yashoda had with Lord Krishna, she had a Putra Bhava. Putra Bhava. It's fine. Then Arjuna, there are so many people with the Lord, they had Mitra Bhava. No, Putra Bhava, Mitra Bhava, even in any Guru Sishya relationship, also it is all fine. Then there is something called Kanta Bhava. No, so many gopis, there are so many people, they thought Krishna as their own husband. Their own husband. Now, if this philosophy is propagated, if every guru thinks he is a Krishna, all the disciples are their gopis, what will happen? There will be a tremendous, greatest religious exploitation will happen, because easily you can convince people. When people invest their faith, when people follow you, you can easily convince them. The philosophy is very, very tricky. The whole philosophy in Indian system, it is framed to remove our ignorance. Sometimes with this philosophy, we can exploit the ignorance of the people. No, Kantabhavi is not everybody. You are not Krishna. No, none of these gopis had any physical relationship with the Krishna. See, they thought he is the Parama Purusha, he is the ultimate Purusha. They all thought that they are all only Prakritis. They belong to. You see, from the level, it is nothing to, that Kanta Bhava is nothing to do with any physical relationship. It is so chaste. So chaste. An ordinary gopi, her devotion to Krishna is such a chaste relationship. But sometimes it can be exploited. Money can be exploited. People weakness can be exploited. You can exploit. It is possible. It is possible. Sometimes, people faith also, sometimes their faith also very blind faith.
You say we do anything. Don't say that. You say anything we follow. Don't say that. Just think about it. That is what we should only, sometimes hand over the people to our gurus. We, instead of claiming I am a guru, you just follow my guru. See, when people also wanted to meet me, I said, why you want to come and meet me now? What is the need? There is no need to come to me. There is no need to meet me. Follow Gurudev. Gurudev is already there. The scriptures are already there. Who am I? I am just. Are you guiding somebody else? I don't guide anybody. I just share. What I am doing is whatever I think. I just share. That is the best thing. Now, when all these people, when they talk about against scriptures or gurus, they are not against scriptures or gurus. Sometimes such a, a strong, sometimes such a violent way of expression is required to shake off the ignorance of the people. So they go to another extreme. Guru Vanda, institutions Vanda, organization Vanda, scriptures Vanda. But it is true also. Ultimately, the Guru also will say same thing. Ultimately, you focus your attention only on the truth. Now, there are so many paths. If another person's path is not suitable for you, you don't worry about the another person's path. Let him follow his path. Lord is accepting every path. Bhagavan says, Mama Vartma Vartante. There is any Baba you can reach me. Then people have reached him with Shatru Baba. You see all these Hiranyakashyap, Hiranyaksha, Dantavaktra, Shishupala, all these people had Shatru Bhavam. See, ultimately, your emotions take shape. They don't just remain only as an emotion. நம்மளுடைய உணர்ச்சிகள் வெறும் உணர்ச்சிகளாக இருப்பது கிடையாது. நம்முடைய உணர்ச்சிகள் வடிவங்களை எடுக்கின்றது. It takes a form. Our emotions will take a form. If you strongly contemplate on Shiva, your own thoughts will take the form of Shiva. It is possible. So therefore he says, Mama Vartma Anuvartante. Artham puriyarudha apdi. Ultimately, people follow only my path. They are following my path. And much later he will say, Artha Jignasu Artharthi Jnani cha Bharadarshava Chadurvida Bhajante Mam Jana Sukruti Norjana. Then he talks about Dushkrutis also. Then generally he says Chadurvida Bhajante Mam Jana Sukruti Norjana. Artha Jignasu. Artha, a person who is in distress. Artha. Jignasu, Artharthi, Jnani. All these people, they come to me only. And whichever way they come, whatever they want, God says both, whichever manner they come, whichever way they come, whatever they want, I will fulfill them. It is between me and my devotee. Why do you interfere? You don't worry about it. This is one meaning of Mama Vartmanu Vartante, Manushya Partha Sarva. There is another meaning also this for the Mama Vartmanu Vartante that we will probably see in our next class. Now, Shankaracharya Bhagavan has written a beautiful commentary on this particular verse, Mama Vartma Anuvartante, Manushya Partha Sarvasa. He says that each one approach me with different desire. Acharya, we will only see this. He says, Ataha ye palartinaha. Ye palartinaha means those who are desirers of results. Palartinaha. Tan palapradhanena. See, if they come, if he is a artharthi, if he wants some kind of a pala from me, if he prays to me, tan to him palapradhanena, tan tadeva bhajamyam palapradhanena, I fulfill him that desire. One want. Palarthi palapradhanena. Then there are ye yatokta karina. See the yatokta karin. நம்ம குருதேவ் இந்த மாதிரி பட்டம் நிறைய பேர் கொடுப்பாரு. எதோக்த காரின் சொன்னதை செய்யறவன் அர்த்தம். யதா உக்த காரின் அப்படின்னு அனுமாருக்கு ராமர் பேச்ச பெயர் யதோக்த காரின். Rama always calls Hanuman as a yatokta kari. You have to save it. There are some people in our own life also God sends. நம்ம சொல்றது நமக்கு செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லை. They don't question us also. Yatokta kari. So Hanuman was like yatokta kari. There are certain, ardent disciples are there. Krishna says, they are my disciples. Ye yatokta karinaha. Palartinaha. They don't desire anything from me.
Whatever I say, they do, but they don't have any expectations from me. 100% they don't expect anything from me. Mumukshavaha, they stay with me only as a mumukshu. See, this is the certificate Lord gives them. See, Yadoktakarinaha, they are apalartinaha, mumukshuvaha. What a qualification you see that. If somebody is Yadoktakarin, somebody is apalarti, then mumukshavaha tam jnana pradane. How beautiful it is. To them, I bestow the highest knowledge. I keep them under poverty. He says that no, ever they will be only, they will not experience any richness in this world. They may have some place to stay, they may get something to eat, but they have to do all their work. I will, more than that, I will not give them anything. What exactly they want, that much only I will give. And the Kuchelana Verankayoda Anuchar. பகவான் கிருஷ்ணர் அந்த அவரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குச்சேலன்னு என்ன பண்ணார், வெறும் கையோட தான் அனுப்பிச்சார். Because Kuchela did not aspire anything from Lord Krishna. Only his children, his wife, they all wanted something. He didn't want anything from the Lord. You appreciate this? There are people. Then he says, Ye Jnanina, there are, the second category is like Jignasus. புரியுறது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இது வந்து அர்த்தார்த்தி. Then there are jignasus. A jignasu is edoktakarinaga, jnanatrika. They want some kind of knowledge from me. They stay with me only for knowledge, nothing else. But there are other third category. Ye jnaninaga. They seek only knowledge. Sannyasinaga, they already mentally renounced everything. They are also mumukshus. The first one is also mumukshu. பகவான் பின்னாடி சொல்வார், ஆறு ருக்ஷு யோகா ரூடக அப்படின்லாம் சொல்ல போறார். ஃபர்ஸ்ட் முமுக்ஷு வந்து ஆறு ருக்ஷு, செகண்ட் வந்து யோகா ரூடக. அப்படி see, he is also a mumukshu. A mumukshu thought, already developed knowledge. Then such people tan moksha pradhanena. See, to them I just grant liberation. Like Maitreya Maharishi, I have given an example. When Maitreya looked at when Krishna looked at Maitreya, all the ignorance of Maitreya Maharishi just disappeared. So, Palapradhanena, Jnana Pradhanena, Moksha Pradhanena. Moksha Pradhan. Tada Artha, if there is Artha also there. Artha means distressed people. Arti Haranena, I remove their sorrows. By removing their sorrows. Iti evam yata prapadyante etan tata eva bhajami iti artha. See, whichever way they come to me, whatever they want, I fulfill all their desires. Now, how can you accuse of me having raga and dvesha? Where do I have raga dvesha? I don't have any raga dvesha, Lord says. Na punaga raga dvesha nimittam moga nimittam va kadanchit bhajami. I do not serve under the influence of any delusion. Lord says, there is no delusion. Raga dvesha nimittam, I am not influenced by likes and dislikes. I am not influenced by delusion. I am very clear. So you just be very clear. You be very assertive. Personal life also. Don't get prompted by raga dvesha. Don't come under the sway of delusion also. Just do what you can do. Just do your best without raga dvesha and without any delusion. Then manushya partha sarvashah. This is one way mama vartman vartante manushya partha sarvashah. What is, there is another meaning also, I think probably more of it we will see next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Sri Guru Hari Om.